உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, பவர் ஆஃப் கிரைஸ்ட் டிவிஎம் கிறிஸ்துவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாய் கிறிஸ்து சுவிசேஷ சபையினுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களுக்கு உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய செய்திகளை, கர்த்தருடைய செய்திகளை, ஆழமான சத்தியங்களை இந்த யூடியூப் ஊழியம் மூலமாக நாம் படிக்க போகிறோம், கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். இதன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, உங்கள் குடும்பமும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கும் இந்த உலகத்தின் எல்லா நன்மைகளுக்கும் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலாவதாக முதல் செய்தியாக நான் உங்களுக்கு கொண்டு போகிறது ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி அவன் முகம் செத்து போவதில்லை, அவன் விற்கப்பட போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாமை ஆண்டவர் மீட்டு கொண்டார். ஆபிரகாமை மீட்டு கொண்டார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்த ஆபிரகாமை அவர் மீட்டு கொண்டார் என்று எழுதியிருக்கிறதுனால ஆபிரகாமை எப்படி மீட்டு கொண்டார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாவதாக. ஆபிரகாமை எப்படி மீட்டு கொண்டார் என்பதை இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். முதலாவதாக யோசுவாவின் புத்தகம் 24:2 பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம், அவருடைய தகப்பன் தேராக், இவர்கள் நதிக்கு அப்புறத்திலே வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து வெளியே வந்தான். ஆபிரகாமை மீட்டுக் கொள்வதற்காக கர்த்தர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, மகிமையின் தேவன் ஊர் என்கிற கல்தேர் பூமியிலே அவனுக்கு தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. ஊர் என்கிற கல்தேர் பூமியிலே அவனுக்கு தரிசனமாகி தேவன் அவனை அழித்தார் என்று ஸ்தேவான் தம்முடைய ஆவியினால் நிரம்பி அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சோத்திர மகிமையின் தேவன் விக்கிரக ஆராதனையில் இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் பிடித்து அவர் வேறு பிரித்து கொண்டு வருகிறார். அப்போ விக்கிரக ஆராதனையிலிருந்து முதலாவது ஆபிரகாமை கர்த்தர் மீட்டு கொண்டார். இந்திய தேசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய தேசம் விக்கிரக ஆராதனால் நிறைந்த ஒரு தேசம் என்பதை நம்முடைய முன்னோர்கள், பாரம்பரியத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த விக்கிரக ஆராதனையில் இருந்தவர்கள் தான். நாமும் அந்த விக்கிரக ஆராய்ந்து வந்தவர்கள் தான். ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவர் சோத்திரம் நம்ம கொடுத்த பிரதான கட்டளை, 10 கட்டளை, முதல் கட்டளை என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் யாவற்றையும் ஒன்றும் உண்டாக்கக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை ஆபிரகாமுக்கு முன்னமே இருந்தது, ஆண்டவருடைய இதயத்தில் இருந்தது. அதனால அவனை விக்கிரக ஆராதனை இல்லத்திலிருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் அவனை மீட்டு கொண்டார். அருமையானவர்களே, மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று கண்டுகொள்ளும்படி மகிமையின் தேவன் அவனுக்கு அந்த ஊர் என்கிற கல்தேர் பூமியிலே மொசபொத்தாமா தேசத்துல அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவன் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின உடனே அவன் தான் வணங்கின தெய்வத்தையும் தன் தகப்பன் வணங்கின தெய்வத்தையும் விட்டுட்டு கர்த்தர்கிட்ட வரும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். முதலாவதாக ஆபிரகாமை விக்கிரக ஆராதனையிலிருந்து மீட்டு கொண்டார். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாக நாம பார்க்கும்போது ஆதியாம் 11ஆம் அதிகாரம் 26 28 வரைக்கும் நாகோரின் மகன் தேராக், தேராகின் பிள்ளைகள் ஆபிராம், நாகோர், ஆரான். இந்த 3 பேரும் தேராகியனுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் பெரியவன். இந்த 2வது பிறந்த ஆரான் வாலிப வயதிலே மரித்து போனான். அது அந்த குடும்பத்துல பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணிடுது. அருமையானவர்களே, பாதி வயதிலே ஒரு மரணம், அந்த குடும்பத்துல மரணம் வந்தபோது மரண பயம் அவர்களை பிடித்து கொண்டு, மரண பயம். விக்கிரக ஆராதனை எங்க இருக்கிறதோ அங்கே மரண பயமும் மரணம் அந்த வீட்டையோ குடும்பத்தையோ பிடித்து கொள்ளும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ வேதம் சொல்லுகிற எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால்
இயேசுவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை விடுவிக்கும்படி, மரணத்தினாலே ஜெயிக்கும்படி கர்த்தர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமை மரண பயம், அந்த ஆறான் மரித்தவர் தேராகும் மரித்து போனான். அப்போ 2 பேரும் ஒரே குடும்பத்துல 2 பேர், பாதி வயதுல ஒருத்தன் சோத்திரம் இந்த 75 வயதுல ஆபிரகாம் தகப்பனாகிய தேராகு அவன் மரிக்கும் போது அவனுக்கு 125 வயது என்று நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா சோத்திரம் அந்த அந்த வயதிலே தேராகு மரித்து போனான். ஆறானும் சின்ன வயசுலே மரித்து போனான். மரண பயத்திலிருந்தும் மரணக்கட்டிலிருந்தும் கர்த்தர் ஆபிரகாமை மீட்டு கொண்டார். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் ஒருவேளை மரண பயத்தில் இருக்கலாம், விக்கிரக ஆராதனையில் இருக்கலாம். உங்களை மீட்டு கொண்டு மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி, அவருடைய பிள்ளையாய் மாறும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி, பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறும்படி கர்த்தர் உங்களை நேசித்து தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமியில அனுப்பினதற்காக நான் கர்த்தரை சோத்திரிக்கிறேன். மூன்றாவதாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தால், சாராய் மலடியாய் இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சாராய் மாத்திரமல்ல, சாராய் ஆபிரகாமுடைய மனைவி சாராய், அப்புறம் ஈசாக்கின் மனைவி ரெபேக்காள், அப்புறம் யாக்கோபின் மனைவி ராகேல், இவங்க எல்லாமே வந்து மலடியா தான் இருந்தாங்க. யோசித்து பாருங்க, இந்த மலடி என்ற ஒரு அந்த சாபம் அந்த வீட்டை தொடர்ந்து வந்தது. இந்த ஆபிரகாம் சாராய்க்கு பிள்ளை இல்லை, அந்த ஊரே அவளை மலடி 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 என்று பேசி கொண்டது. எவ்வளவு பெரிய நிந்தை பாருங்க. இந்த உலகத்திலே அந்த சாபம், சாத்தானால் வருகிற சாபம், விக்கிரகாரால் வருகிறதான சாபம், அவள் மலடி என்றதுனால ஊர் உலகமெல்லாம் அவளை மலடி என்று சொன்னது. ஆபிரகாமுடைய உள்ளத்துல எவ்வளோ பெரிய தவிப்பு இருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் பிள்ளைக்குது, ஆனா என் மனைவிக்கு பிள்ளை இல்லையே, எங்களுக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி அவன் மிகவும் வருத்தத்துக்குள்ளானான். கர்த்தர் அவனை அதற்காகவே வேறு பிரித்து அடைத்து அவனுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆகவே மலடி என்றதான அந்த சாபத்திலிருந்து இந்த ஆபிரகாமை மூன்றாவதாக மீட்டு கொண்டார். சோத்திரம். நாலாவதாக நாம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது, நீ உன் ஜென்ம தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்னார். நாலாவதாக இது 3லிருந்து அவனை விடுவிக்கணும். நல்ல கவனிங்க, உன்னுடைய ஜென்ம தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய தகப்பன் வீடு. ஜென்ம தேசம் அப்படின்னா, ஜென்ம தேசத்துல என்னதான் இருக்குது அப்படின்னா கல்ச்சர், பண்பாடுகள். அந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு பண்பாடு இருக்கு. அந்த பண்பாடின்படி தான் ஜனங்க நடப்பாங்க. ஆன சொன்னார் ஆண்டவரே, உன்னுடைய ஜென்ம தேசம் எங்க ஊரு. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, எங்க ஊரு, நான் எங்க ஊருக்கு போனா நல்லா இருப்பேன், உலகத்துல எங்க ஊர் தான் நல்ல ஊர்னு சொல்றாங்கல்ல. அதுபோல அவனுங்க ஒரு எங்க ஊருன்றதுல ஒரு பெருமை. பாத்தீங்களா, அந்த ஜென்ம தேசத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அந்த கலாச்சாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ரெண்டாவது அப்படி இனம். இனம்னா சொந்தம், சொந்தம்னா ரத்தம். அப்படி பார்த்தீங்களா, நான் பார்த்தீங்கன்னா தான் ஆடாவிட்டாலும் தன் சதையை ஆடுன்னு சொல்லுவாங்க. இரத்த பாசங்கள், இரத்த பாசங்கள்லாம் ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமை பார்த்து, போவதா, நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருஷமா உங்களோட இருக்கிறோம், இப்போ கர்த்தர் அழைத்தாரு, தேவன் அழைத்தாரு, சர்வ வல்லவர் அழைத்தான்னு போறியே அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து இருப்பாருங்க. ஆனா இனத்தார் சொல்றதை கேட்காம, சொந்தங்கள் சொல்றதை கேட்காம அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கர்த்தருடைய அன்பினாலே நிறைந்து அவர் இனத்தை விட்டு வெளியே வந்தார். மூன்றாவது தகப்பன் வீடு, தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு வந்தார். இப்படி மீட்டு கொண்டார் பாருங்க. தகப்பன் வீட்டுல என்ன இருக்கும்? முதல்ல சொத்து, ரெண்டாவது பாத்தீங்களா அவனுடைய இனத்தாரையும் விட்டு வெளியே வந்தான், அதிலிருந்து அவனை மீட்டு கொண்டார். மூணாவது ஆதியாம் 12, ஆதியாம் 20 நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போனான், அங்க பெலிஸ்த தேசத்துக்கு போனான்.
அங்கே எகிப்து தேசத்துல பார்வோன் அவனை மனைவியை கூட்டு கொண்டு போயிட்டான். பெலிஸ்தர் தேச கேராருல போகும்போது அந்த பெலிஸ்தர் கேராருடைய அமலேக ராஜா கொண்டு போயிட்டான். இப்படி பார்த்தீங்கன்னா போற இடத்துல என்ன சொன்னேன்னா, நீ என்ன சகோதரின்னு சொல்லு, நான் உனக்கு சகோதரன், எனக்கு சகோதரின்னு சொல்லு, என் உயிரை காப்பாத்து. உயிர் பயம் அவனுக்கு. ரெண்டாவது மனைவி குறித்த பயம், மனைவி ரொம்ப அழகா இருக்கிறா, கூட்டம் போயிடுவாங்கன்னு சொல்லி. ஆகவே உயிர் பயம், மனைவி பயம். இந்த உயிர் பயத்தை மனைவி பயத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். அபிமெலேக்கு இந்த சாராளை கொண்டு போனான். எகிப்தில் இருக்கிற பார்வோன் ராஜாவும் அந்த சாராளை கொண்டு போனான். ஆனா அவளுக்காக ஜெபித்து கொண்டு வந்த அந்த ஆபிரகாமுக்காக கர்த்தர் நின்று அந்த அபிமெலேக்கு ராஜாவோட பார்வோன் ராஜாவோட பேசி, நீ அவளை அனுப்பிவிடு, அவள் வேறொருத்தர் மனைவி, தீர்க்கதரிசியின் மனைவி, அவன் என் ஊழியக்காரன், அவனுடைய மனைவியை அனுப்பிவிடுன்னு சொல்லி எச்சரித்து அவளை வெளியே மீட்டு கொண்டு வந்தார். அருமையானவர்களே, எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, ஆபிரகாமை மீட்டு கொண்டார். முதலாவது ஆபிரகாமை எப்படி மீட்டு கொண்டார் என்றால் விக்கிரக ஆராதலிருந்து மீட்டு கொண்டார். இரண்டாவதாக ஆபிரகாமை அந்த மரண பிடியிலிருந்தும் மரண பயத்திலிருந்து மீட்டு கொண்டார். மூன்றாவதாக ஆபிரகாமை ஆண்டவர் சாபம், பிள்ளை இல்லை மலடி என்கிற சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நாலாவதாக வீட்டை விட்டு மீட்டு கொண்டார். ஐந்தாவதாக அவனுடைய உயிர் பயம், அவனுடைய ஆரம்பத்தில் உயிர் பயம், மனைவி குறித்த பயம், அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். இப்போது எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்கிற யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்றாரு. யாக்கோபின் வம்சம் இனி வைக்கப்படுவதில்லை, இனி அவர்கள் முகம் செத்து போவதில்லைன்னு சொல்றாரு. உங்களுக்கு அதை தான் சொல்றாரு. இந்த 5 காரியத்திலிருந்தும் உங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் மீட்டுக் கொள்வார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இதுல ஒரு குறிப்பு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இதை காண்கிற மக்கள், இந்த கிறிஸ்துவின் வல்லமை ஊழியம், பவர் ஆஃப் கிரைஸ்ட் டிவிஎம் ஊழியத்தை காண்கிற மக்கள், இந்த ஊழியம் எனக்கு ஒரு 50 வருட ஊழியம். இந்த ஊழியக்கார அடிமையின் மூலமாக, இந்த ஊழியத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த 50 வருடமாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான மக்களும், இதை விரும்பி பார்க்கிற அநேக மக்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை ஸ்தோத்திரம் விரும்பி கேட்கிறதுனால நிறைய பேர் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யும்படி, காணிக்கை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதற்காக நான் இப்பொழுது இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஜிபே நம்பரை அனுப்புகிறேன், என்னுடைய ஜிபே நம்பரை அனுப்புகிறேன். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் யாரெல்லாம் கொடுக்கலாம்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கொடுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுவர்கள் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, ஸ்டேட்டஸ்ல எல்லாருக்கும் போகும், என்னுடைய வீடியோ ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் போகும். ஆகவே எல்லாருக்கும் போறதுனால ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிறைய பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பயப்படாதீங்க. அவங்களுக்காக அது அல்ல, ஸ்டேட்டஸை கேட்குற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஜிபே நம்பரை அனுப்புகிறேன். இந்த ஊழியம் தொடர்ந்து வளர உங்கள் காணிக்கைகளை ஜிபே நம்பர் மூலமாக அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒன்றும் எதுவும் வற்புறுத்தல் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிறபடி, கர்த்தருடைய அன்பினால் இருந்து எல்லாவற்றையும் செய்யும்படி, இந்த ஊழியம் வளரும்படி, நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படி அல்லது நீங்கள் ஜெபிக்கும்படி என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்பப்படுகிறது. அதை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படுங்கள். முக்கியமாக இந்த ஊழியம் தொடர்ந்து 1000 லட்சக்கணக்கான மக்களுக்கு செல்ல போகிறது. இந்த வீடியோ ஊழியம் மூலமாய் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி 9 ஊழியங்களை கொடுத்தார். அந்த 9 ஊழியங்கள முக்கியமான ஊழியம் சபை ஊழியம், சுவிசேஷ ஊழியம், கன்வென்ஷன் ஊழியம், ஊழியர் ஐக்கியத்தை நடத்துகிற ஊழியம், இப்போ வீடியோ ஊழியம், இப்படி பல ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள், ஆதரவு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுக்கு நான் இப்போது ஜெபிக்க போகிறேன். இந்த ஆண்டு வீடியோ கேட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆபிரகாமை எப்படி மீட்டுக் கொண்டீரோ அப்படி போல உடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீட்டுக் கொள்ளும்படி உடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை ஒவ்வொருடைய கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன்.
சாத்தானுடைய கட்டைகள், வியாதி, பலவீனம், நோய், போராட்டங்கள், சாபங்கள், மரணங்கள், கடன் பிரச்சனை, வறுமை, ஏழ்மைகள், தொல்லைகள், போராட்டங்கள், சத்துரு கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்து வல்லமல்ல நாமத்தில் இப்பொழுதே நான் விடுவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.